வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். இந்த வீடியோவில் எவரெஸ்ட் டெஸ்ட் பேஜோட செகண்ட் டெஸ்ட்டோட தமிழில் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் நம்பர் 37 பார்க்கலாம். பொருள் அறிக. பனி பனி இதோட பொருள் அறிஞ்சு அதுக்கான அர்த்தம் உள்ள வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணணும். பாருங்க, பனி அப்படின்னா 3 சொல்லி நீ வந்திருக்கீங்க. அப்போ 3 சொல்லி நீ, இந்த பக்கம் 2 சொல்லி நீ வந்திருக்கு. 3 சொல்லி நீனா எதை குறிக்கும் அப்படின்னா தொழிலை குறிக்கும். 2 சொல்லி நீனா பனித்துளி குறிக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. சிறுபஞ்ச மூலத்தின் வெண்பாக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாரு? சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் ஆல்ரெடி சொல்லியாச்சு, காரியாசான்னு சொல்லியாச்சு. இங்க சிறுபஞ்ச மூலத்தோட வெண்பாக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தோட வெண்பாக்கள் 97. அதுவே 100 எது அப்படின்னா திரிகடுகம் தான் 100. திரிகடுகம் 100. அதுவே 7வது 81. சரிங்களா? இப்படி ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஈஸியா நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது சிறுபஞ்ச மூலத்துல இருக்கிற ஒரு பாடல் வரி. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னின்றல் வனப்பு. இதில் கிளர்வேந்தன் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளர்வேந்தன் என்ன அப்படின்னா புகழ்ச்சிக்குரிய அரசன். கிளர்வேந்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா புகழ்ச்சிக்குரிய அரசனை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 40வது கொஸ்டின். நகர வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கணைனா என்ன? கணைனா என்ன? கணை இந்த 2 சொல்லி நை எதை குறிக்கும் அப்படின்னா ஒளியை குறிக்கும். அதாவது கணைத்தல். குதிரை என்ன பண்ணும்? குதிரை கணைக்கும் சொல்லுவாங்கல்ல. அப்போ கணை. கணை அன்பு தொடுக்கிறோம் சொல்லுவாங்க. அம்புகள் கணையா விழுதுன்னு சொல்றாங்களா. அப்போ அன்பு அப்படின்னா கணை. அவ்வளவுதான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 41வது கொஸ்டின். லகர வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. இதுல எது உங்களுக்கு ஆன்சரா இருக்குன்னு பாத்துக்கங்க. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் என்ன லைன்கிறத படிச்சு பாருங்க. மன உளைச்சலை தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். 3 லாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எது வரும்? மன உளைச்சல் அப்படின்னாலே உலை, இந்த உலை தான் வரும். இங்க உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். இந்த லையை பார்த்தோன்னே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். உழைக்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் சி தான். 42வது கொஸ்டின். பூவாது காய்க்கும் மரமும் உல. இதுவும் எந்த பாடலடி அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் தான். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசன். காரியாசனோட மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா அதுல மொத்தம் 97 பாடல்கள் இருக்கு. அதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவாது காய்க்கும் மரமும் உல என பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். அடுத்து 43வது கொஸ்டின். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணம்னா என்ன? பானம்னா என்ன? பணம்னா என்ன? பணம்னா காசை குறிக்கும். பானம் அப்படின்னா அம்பை குறிக்கும். கணைனாலும் அன்பதா குறிக்கும். அப்போ கணைனாலும் எதைதான் குறிக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சூழ் 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 3 விதமான லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எது வரும்னு பார்த்துங்க. இந்த சூழ் எதை குறிக்கும் அப்படின்னா கருப்பம். அதாவது மகரந்தத்தாள். அந்த சின்ன வயசுல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம்ல. இந்த சூளை நம்ம கரெக்டா வெளியே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்ப சூழ் அப்படின்னா கருப்பம். இந்த சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி. இந்த சூழ் என்னன்னா சூளுரைன்னு சொல்லுவாங்கல்ல. சூளுரைத்தான் அப்படின்னா சூளுரைனா என்னது? சபதம் எடுக்கிறது. அப்போ சூழ்னா சபதம். சூளுரை அப்படின்னா ஒரு சபையில சூளுரைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லயே இருந்து இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நகர வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஊன் என்றால் டேஷ். ஊன் என்றால் டேஷ். ஊன்ல 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னாலே அது எதைதான் குறிக்கும் அப்படின்னா இறைச்சி தான் குறிக்கும். ஊன்னா உணவு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 46வது கொஸ்டின். ஏலாதி
பொறுத்து கேட்டிருக்காங்க. ஏலாதி, திருகடுகம், சிறுபஞ்சமூலம், நான்மணிக்கடிகை இதெல்லாம் கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏலாதியோட ஆசிரியர் யாரு? ஏலாதி கனிமேதாவியார். அதுவே வந்து திருகடுகம் நல்லாதனார். செரு அடுதோல் நல்லாதன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். செரு அடுதோல் அப்படின்னா வந்து ஒரு பலமான ஒரு தோலை கொண்டவன் சொல்லி அர்த்தம். செரு அடுதோல் அதாவது போர் வீரனா இருந்திருப்பாருன்னு சொல்லி அர்த்தம். சிறுபஞ்சமூலம் அப்படின்னா காரியாசன். சிறுபஞ்சமூலம் காரியாசன். இந்த சிறுபஞ்சமூலத்தோட காரியாசனும் கனிமேதாவரும் ஒரு சாலை மாணாக்கர்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். நான்மணிக்கடிகை என்ன அழைக்கப்படும் அப்படின்னா துண்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நான்மணிக்கடிகை. அடுத்ததா 47வது கொஸ்டின், சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்வு செய்க. சந்திப்பிழை அற்ற தொடரை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இங்க வந்து கரெக்டா வந்து சந்திப்பிழை இருக்கா அது இல்லாம இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதை பாருங்க, பாடலை பிரித்து படி. பாடலை அப்படிங்கும் போது இங்க என்ன வந்துருச்சு? லை வந்துருச்சு. லையை எப்படி பிரிப்போம்? லைனாலே இல் பிளஸ் ஐன்னு பிரிப்போம். அப்போ ஐ வந்து என்னவா இருக்கும்? 2ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லியாச்சு. 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி வருமொழியில வந்து கசதப ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ கசதப வந்திருக்குது. அப்போ கசதப வந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன மிகும் அப்படின்னா இனமிகள், அதாவது அங்க வந்து வல்லின மிகுந்திருக்கணும். அப்போ வல்லின மிகுந்த இடம் எங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு இப்பு இருக்கு, இங்க ஒரு இப்பு இருக்கு. அப்போ பாடலை பிரித்து படிக்கும் போது இப்போ வந்துடணும். அடுத்த இன்னொரு 2 எழுத்தை பார்த்துக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்கு? கசதபல ஒரு லெட்டர் வந்துருச்சு, பா வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வல்லின மிகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடு இருக்கா, விதி இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து தூண் இருக்கு. அப்போ குசுடு துபுருங்கிறது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்துல என்ன ஆகும் அப்படின்னா வல்லின மிகும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? வல்லின மிகணும். அதனால வந்து இது வந்து வன்தொடர் குற்றியலுகரமான்னு பார்த்தா கரெக்டா தான் வன்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா இங்க வந்து இத்து வந்திருக்கு. அப்போ கசட தப்பரை வந்துச்சுனாலே வன்தொடர் குற்றியலுகரம். இங்க வந்து தூ வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்புங்கிறது போடணும். அப்போ எதுதான் ஆன்சரா வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் சி இங்க வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு தேவை என்ன? நாட்டுக்கு தேவைனாவே வந்து ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னாவே அதை சூழ்ந்த ஒரு மதில் சுவர் இருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரணா இருக்கும். அப்போ நாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா அரண். இதுவே இந்த அரண் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சிவனை குறிக்கும். அரினா யாரை குறிக்கும் அப்படின்னா திருமாலை குறிக்கும். இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை 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 இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின். வாழை வாழை அப்படின்னா இளம் பெண்ணை குறிக்கும். வாழை அப்படின்னா வந்து மர வகை. அதே மாதிரி வாழை அப்படின்னா ஒரு மீன் வகையை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த 50வது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, பதிற்றுப்பத்து, சிறுபஞ்சமூலம், திருகடுகம். மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வராதுன்னு சொல்லிட்டோம். அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. முதல்ல எல்லாமே வந்து என்ன ஜானரை சேர்ந்ததுன்னு பாருங்களேன். ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திருகடுகம் இது 3யுமே வந்து நம்ம இந்த பாடத்தில் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அதெல்லாம் எதுனா அப்படின்னா மருந்து பொருட்களால் ஆன ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடல் நோயை தீர்க்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற நற்கருத்துக்கள் வந்து ஒரு மனிதனோட மனநோயை போக்கும்னு சொல்லி 3 நூலை படிச்சிருப்போம். ஒன்று ஏலாதி, 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும். 4 அடியில 6 அறக்கருத்துக்கள். சரிங்களா? அதுவே வந்து அடுத்த சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் வந்து மொத்தம் 5 வேர்கள் இருக்கும்னு சொல்லியிருப்போம். கண்ணங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வரும். அதுக்கப்புறம் திருகடுகம். திருகடுகத்தை எழுதியவர் நல்லாதனார். அதுல 3 அறக்கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லியாச்சு. சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இது 3 கரெக்டு, 1 தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அப்போ இதான் அதோட ஆன்சரா இருக்கும். பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து யாரை பத்தி பாடும் அப்படின்னா சேர மன்னர்களை பத்தி பாடும். பதிற்றுப்பத்து என்ன நூலை சேர்ந்ததுன்னா 8 தொகை நூலை சேர்ந்தது. அடுத்து 51வது கொஸ்டின், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் மற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி வந்து பிரித்தெழுதுகளை வந்து நீங்க வந்து அதிகமான விதியை நீங்க ஃபாலோ பண்றதை விட புக்ல இருக்கிற லைனை அப்படியே எடுத்து வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சிருக்கணும்.
ஒரு சில விஷயங்கள் வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து வைக்கும் போது அதில் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. கரெக்டாக அந்த புக்கில் என்ன இருக்கோ அதுக்கான ஆன்சர் மட்டும் கொடுக்கணும். அப்போ அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா இது அப்படியே புக்கில் இருக்கும். அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி அடிக்கடி ஸ்ட்ரெஸ்டாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. தாள்னா என்ன? தாள்னா என்ன? தாள் தாள்னா வந்து அதாவது தாளாட்டு, நாக்கை ஆட்டுதல், அதுதான் தாளாட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவே தாள் தாள்னா என்ன? தாள் பணிந்தான். தாள் பணிந்தான்னா என்ன அர்த்தம்? தாள் பணிந்தான்னு சொல்லி பழங்காலத்துல இருக்கிற நிறைய விஷயத்துல பார்த்துருக்கோம். தாள் பணிந்தான் அப்படின்னா பாதம் தொட்டு வணங்கினான்னு அர்த்தம். அப்ப தாள் பணிந்தான் அப்ப பாதத்தை குறிக்கும். இப்படி கூட நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா. அடுத்து 53வது கொஸ்டின். அடிக்கோடிட்ட வார்த்தையின் பொருள் அறிக. உள்ளத்தில் உறவு வேண்டும் எனில் நமக்கு உறவு வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உறவுனா என்ன, இந்த உறவுனா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். உறவு அப்படின்னா வலிமையை குறிக்கும். அதுவே வந்து உறவு அப்படின்னா சுற்றத்தை குறிக்கும். ஓகேவா? பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவர், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இது எந்த நூல்னா வந்து சிறுபஞ்ச மூலம் தான். இதுவும் சிறுபஞ்ச மூலம் தான். நல்லா பார்த்துக்குங்க. இதை வந்து மூவாது என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். மூவாதுன்னா முதுமை அடையாமல். புக்லேயே இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 55வது கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. கரைனா என்ன? கரைனா என்ன? கரை கரை ஓரம். அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கரை கரைனா அழுக்கு. அப்போ ஆப்ஷன் பி. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரம்னா என்ன? வாரம்னா என்ன? வாரம்னா நமக்கு நல்லா தெரியும். வாரம்னா கிழமை தெரியும். இங்க ஒரு கிழமை இருக்கு, இங்க ஒரு கிழமை இருக்கு, இங்க ஒரு கிழமை இருக்கு. இந்த கிழமை வராது, ஏன்னா அடுத்தது கொடுத்துருக்காங்க. வரம் வரம்னா நம்ம என்ன? அருள் கொடுக்கறது தான் வரம்னு சொல்லுவாங்க. அப்போ அருள் வரம் கிழமை கரெக்டா வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து லகர 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 வேறுபாடு அறிந்து விடைகளின் கொடுத்தாச்சு. குளவினா என்ன? குளவினா என்ன? இங்க பாருங்களேன். இப்போ வந்து குளவி குளவினா எதை குறிக்கும்? குளவி அப்படின்னா கொற்ற குளவி. அப்போ குளவினா வந்து ஒரு வகை வண்டுன்னு குறிக்கும். குளவியை வந்து ஒரு வகை வண்டுன்னு குறிப்போம் சொல்லுவாங்க. குளவி அப்படின்னா குழந்தையை குறிக்கும். இங்க கீழே கொடுத்துருப்போம் பாருங்க. குளவினா ஒரு வகை வண்டு, குளவினா குழந்தை, குளவி அப்படின்னா உறவாடி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லியாச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸ்பிளனேஷனும் இருக்கனால யூஸ் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்து ஏலாதி பற்றிய கூட்டுகளில் சரியானவை. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாயாதி. ஆமா, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அதுக்கப்புறம் உயிர் கொல்லாமையை வலியுறுத்துகிறது. அறநூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள்னாலே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா நூல்களும் அறநூல்கள். அறநூல்கள்னாலே அதுல வந்து உயிர் கொல்லாமையை பத்தி அதிகமாக பேசியிருப்பாங்க. அப்ப உயிர் கொல்லாமையை பற்றி வலியுறுத்துகிறதுனாலே கரெக்ட் தான். அடுத்து வந்து 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. முன்னாடியே ஒரு டைம் நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன். 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதின்னு சொல்லியாச்சு. அப்போ ஆப்ஷன் சி. மூணுமே சரிதான். அடுத்து 59வது கொஸ்டின். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் நாம் டேஸை போற்றி கடைபிடித்தல் வேண்டும். எதை போற்றி கடைபிடித்தல் வேண்டும்ங்கிறதுக்கு திருக்குறள் ஒரு அழகான குறளை சொல்லியிருக்கு. என்ன குறள்ங்கிறத பார்க்கலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதை தான் போற்றி ஒழுகணும்னு சொல்லியிருக்காங்க? பொறையுடைமை. அப்போ பொறுமையை தான் போற்றி ஒழுகணும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின். சந்திப்பிழையை நீக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இந்தங்கிற இடத்துல வல்லின மிகுமா மிகாதான்னு பார்த்தா இங்க வல்லின மிகும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கணும்? இதுக்கு முன்னாடி வந்து கசதபல ஒரு லெட்டர் வந்துருக்கணும். அப்போ பா வரிசையில பூ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி மிகறக்கான ஒரு விதி இருக்கான்னு பார்த்தா இந்தங்கிற இடத்துல விதி மிகும். அப்போ வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து ஒவ்வொரு துகளும் எம்மக்களுக்கு இங்க கூன் இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா இது 4ஆம் வேற்றுமை விரி. 4ஆம் வேற்றுமை விரி. இந்த பக்கம் என்ன வந்துருச்சு? பாவரிசையில பூங்கிறது வந்துருச்சு. அப்போ வந்து இங்க வந்து வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல சந்திப்பிழை வந்து கரெக்டா அமைஞ்ச தொடர் எது அப்படின்னா, சந்திப்பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அலை அலை அலை.
அலைனாவே கடல் அலையை குறிக்கும். அதுவே அலைனா குற்ற குறிப்பிடும். அலை அப்படின்னா கூப்பிடுறத குறிப்பிடும். அப்போ ஆப்ஷன் சி. பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாமே இலக்கணமா இந்த டைம் வரும்போது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அதில் குழப்பறதுக்கான நிறைய கொஸ்டின்ஸும் உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல், சரியான தொடரை தேர்வு செய்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்கள் விலை குறையாமல் இருந்தது. கார்னா மலைப்பருவம். கார்ங்கிறது கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. பருவங்கிறது வந்து ரூ எந்த ரூ வருங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இந்த ரூ வருமா? வராது. இந்த ரூ வரும், இந்த ரூ வரும். அப்ப இந்த ரூ வராதுன்னா இந்த இது வராது. விளைந்தது, விளைந்ததுக்கு இந்த லை வருமா? இது விளைனா விற்கிறது. விளையிறதுனா வந்து தானியமா உருவாகிறது. அப்போ எது வரும்? இது 3 வரும். அப்போ இது வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சியா ஏவான்னு மட்டும் பார்த்தா போதும். தானியத்துல இந்த நீ வருமா, இந்த நீ வருமானு பார்த்தா போதும். இந்த நீ வராது, அப்ப இது வராது. இது 2 தான் மீதி இருக்குது. அடுத்து விலை குறையாமல். குறைனா வந்து சத்தம், நாய் குறைத்தல் சொல்றாங்களே, அப்போ வந்து சத்தம் ஒளியை குறிக்கும். இந்த குறை வராது. இந்த குறைவு தான் வந்து குறையாமல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து 63வது கொஸ்டின். சிறுபஞ்சமூல ஆசிரியருடன் ஒரு சாலை மாநகராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியாச்சு. அது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, கனிமேதாவியார். கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து பட்டற்ற துறவியோட மேலானவர் யார்? பற்றற்ற துறையோட மேலானவர் யார் அப்படின்னா அதற்கு திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். இன்னா சொல் நோக்கிற்பவர்னு வந்திருக்கா. அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தூய்மையுடைய துறவி மாதிரி ஒருத்தரை யார் வச்சு போட்டுருவோம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு சொற்களை பேசும்போது அவரோட சொற்களை வந்து பொறுத்து கொள்ளும் ஒரு தன்மை கொண்டவதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துறந்தாரின் தூய்மை உடையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது வரும் அப்படின்னா வரம்பு கடந்த தீய சொற்களை பொறுத்து கொள்பவர், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி. அங்கை. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. 65வது கொஸ்டின் பிரிக்கும் முறை சொல்லியிருக்காங்க. அங்கைங்கிறது அகம் பிளஸ் கை. ஆப்ஷன் பி. அறுபத்தி 6வது கொஸ்டின் ரகர ரகர வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மறைனா என்ன, மறைனா என்ன? மறை, மறைனா மான், தாவுகின்ற மான் கூட சொல்லுவாங்க. அந்த பழைய புத்தகத்துல இதோட வேர்டு அப்படியே இருக்கும். அதுவே மறை அப்படின்னா வேதத்தை குறிக்கும். மறை அப்படின்னா வேதம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அறைனா என்ன, அறைனா என்ன? அறை பாதி, அறை அறைனா பாதி. அதுவே அறை அப்படின்னா அறைதல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மற்ற எதுவும் ஆன்சரா வராது. அடுத்து 68வது கொஸ்டின் பிறரிடம் இறந்து செல்லாமை கண்மணப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமைன்னு சொல்லி நம்ம சிறுபஞ்சமூலத்தில் பார்த்துருக்கோம்ல, அந்த குறள் தான், அந்த பாடல் தான் இங்க வந்திருக்கு. கண்மணப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஷன் பி, காலுக்கு வந்து பிறரிடம் இறந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சிறுபஞ்சமூலம் சொல்லியிருக்கு. அடுத்து 69 பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. பொருந்தாத நூல் எதுன்னு பார்க்கலாம். நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, சிறுபஞ்சமூலம். இதுல இருக்கிறதுல புறம் நானூறுங்கிறது வந்து எதுல வரும்? புறநானூறுங்கிறது 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேற்கணக்கு நூல்கள், மற்றவை எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மனைனா என்ன, மனைனா என்ன? மனை அப்படின்னா மனை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ வீடு, வீடு. மனைனா வீடு. மனை அப்படின்னா உட்காரும் பலகையை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் சி. மனைக்கு விளக்கம் மடவாள்னு கூட இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மனைனா வீடை குறிக்கும், மடவாள்ங்கிறது பெண்ணை குறிக்கும். கொடுத்துருக்குமா எக்ஸ்பிளனேஷன்ல? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே நிறைய டவுட் கிளியர் ஆயிரும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் சொல்லும் போது எப்பயுமே பாரதியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நின்றுவாரு. நிறைய விஷயங்கள் வந்து பாரதியார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அழுத்தமா சொல்லுவாரு. பாரதிதாசன் உலகம் ஃபுல்லா சொல்லுவாரு. இதை நீங்க நிறைய இடத்துல பாத்துறோம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம்னு சொன்னா அது பாரதிதாசனுக்கு போகும்.
வள்ளுவனை பெற்றதால் பிறந்தே புகழ் வைகம், வள்ளுவன் தன்னை உலகமிக்கே இந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்தா அது யாரை குறிப்பிடும் அப்படின்னா பாரதியாரை குறிப்பிடும். அவ தமிழ்நாடுன்னு வரும்போது பாரதியார்னு வரும், அதுவே உலகத்துக்கு போகும்போது வந்து பாரதிதாசனுக்கு வரும். எப்பயுமே இயற்கையை பத்தி அதிகமா வர்ணிச்சு பண்றதுல வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பாரதிதாசனுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து பாரதியாரா பாரதிதாசனாங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது நீங்க படிக்க படிக்க நிறைய பாடல்கள் பார்க்கும் போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கொள்னா என்ன, கோல்னா என்ன? கொள்முதல் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ கொள்னா வந்து வாங்குறது, கோல் மூட்டுதல்னு சொல்றாங்கல்ல, அதுனா புறம் கூறுறது. அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 + தலைவன். இங்க நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், வருமொழியில ஒரு உயிரெழுத்தோ ஏதாவது வந்துச்சுன்னா முன்னாடி ஓர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டுல எது வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்க வந்து உயிரெழுத்து இருந்துச்சுனாலே அங்க ஓருங்கிறது தான் ஆன்சரா வரும். இங்க என்ன இருக்கு, எல்லாத்துலயும் வந்து தான் இருக்கு, தாங்கிறது வந்து உயிரெழுத்தா கிடையாது, அது வந்து ஒரு உயிர்மை. அப்போ அங்க என்னதான் வரும் அப்படின்னா ஒருங்கிறது தான் ஆன்சரா வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. விலை விலை விலை. விலைனா வந்து எதை குறிக்கும், விலை அல்ல வந்து விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். எந்த லை எங்க வரும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். விளைந்த அப்படின்னா வந்து உற்பத்தியை குறிக்கும். விளைந்த நெல்லை விலை, இதுதான் விற்கிற விலை. விற்க விளைந்தான், விளைந்தான்னா இந்த விலை வரும். அப்போ ஆப்ஷன் இதுதான், ஏதான் வரும், மற்றதெல்லாம் வந்து மாறி இருக்கும். அடுத்து 75வது கொஸ்டின். உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். இவ்வடியில் பால் பற்றி, இது வந்து திருக்குறத்துல இருக்கிற ஒரு பாடல். இந்த பாடல்ல வந்து பால் பற்றிங்கிறத வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒரு பக்க சார்பு பற்றின்னு சொல்லி புக்லயே இருக்கும். அதுதான் எடுத்து கொஸ்டின் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸும் நிறைய டைம் வரும். ஒரு பக்க சார்பு பற்றி, ஆப்ஷன் சி. இதோட வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.